ஏற்கனவே நீங்க உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க பாருங்க. ஜாதகம்னா இப்படிதான், ஜோதிடம்னா இப்படிதான், நீங்க ஒரு பிக்சரைசேஷன் வச்சிருக்கீங்க பாருங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும். ஒரு 100 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல குறைஞ்சது ஒரு 80 60 கோடி பேருக்காவது இந்த 5 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல செவ்வாய் தோஷம் அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காங்களா? இல்ல அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரு பிழப்பு ஜாதத்தை வச்சு ஒருத்தர் கோடீஸ்வரரா பிச்சைக்காரரா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. இந்த ஜாதகமே தெரியாத ஒரு அப்பாவி மக்கள் இருப்பாங்களே, நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய புரிதல் இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா என்ன? எவ்வளவு காலத்துக்கு அப்பாவியாவே இருப்பீங்க? வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் தான் இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஜோதிடர்கள்ட்ட இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்க சொன்னது கேட்டேன். 12 வருஷம் இந்த ரிசர்ச்ல இந்த ஜாதகமே தெரியாத ஒரு அப்பாவி மக்கள் இருப்பாங்களே, நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுடைய புரிதல் இருந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? எவ்வளவு காலத்துக்கு அப்பாவியாவே இருப்பீங்க? அதுதான் கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா சார், நீங்க ஜோதிடம் மூலியமா விழிப்புணர்வும் நடக்குது, ஜோதிடத்தின் பெயர்ல ஏமாற்று வேலைகளும் நடக்குது. எது விழிப்புணர்வு, எது ஏமாற்று வேலை? யார் ஏமாத்துறாங்க, யார் அந்த தெளிய வைக்கிறாங்க? அந்த நீங்க ஏமாறுற விஷயத்துல இருந்து இதெல்லாம் மித்துப்பா, இதெல்லாம் கிடையாது, யதார்த்தம்ன்றது இதுதான் தெளிய வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா. அப்ப பார்க்கும்போது அதை கவனிக்கணும்ல. ஓகேங்களா? கவனிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்க உள்ளுக்குள்ள ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க பாருங்க. ஜாதகம்னா இப்படிதான், ஜோதிடர்னா இப்படிதான், நீங்க ஒரு பிக்சரைசேஷன் வச்சிருக்கீங்க பாருங்க. அதை நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கி போடணும். அதை தூக்கி போட்டா தானே ஃப்ரெஷ்ஷா என்ன சொல்றாங்களோ நீங்க அதை உள்ள வாங்கிக்க முடியும். நீங்க அதாவது சார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமா ஒரு அழுத்தமான ஒரு விஷயம், பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க பாருங்க. 1000 வருஷமா ஓலைச்சுவடியில் எழுதுனது கூட மறைஞ்சு போயிரும் போல. 1000 வருஷமா மக்கள் மனசுல எழுதின அந்த விஷயம் இருக்கு பாருங்க. ஜோதிடம்னா ஒரு பிம்பம் இருக்கு பாருங்க. அந்த பிம்பம் இன்னமும் இருக்கு. ஓகேங்களா? ராசி பலன் தான் ஜோதிடம். ஓகேங்களா? குரு பலன் வந்தா கல்யாணம் நடந்துடும். 7 சனி வந்தா காலி, அஷ்டம சனி வந்தா காலியோ காலி. ஓகேங்களா? நான் இப்போ ஒவ்வொருத்துக்கும் நான் ஒரு பேர் சொல்றேன். சனி 4ஆம் வீட்டுல இருந்தா அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டமனா அஷ்டமத்துல பாதி. ஓகேங்களா? 5ஆம் வீட்டுல இருந்தா பஞ்சம சனி. இந்த மாதிரி ஒரு வீட்லயும் சனி இருப்பாங்கல்ல. 12ஆம் வீட்டுல இருந்தா வரைய சனி. உங்களுடைய ராசிக்கு முன்னாடி பின்னாடி ராசியோட சேர்ந்து வந்தா 7.5 சனி. ஓகேங்களா? கண்ட சனி இருக்குது. இந்த மாதிரி சனி எந்தெந்த வீட்டுக்கு போனாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், சனி எங்கதான் இருப்பாரு? 12 வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல இருக்குதானே செய்யணும். ஆமா. நீங்க எங்க இருந்தாலும் தோஷம்ன்றீங்க. அவர் எங்கதான் இருப்பாரு அப்போ? கேள்வி இருக்கு. லக்னத்துல இருந்தா லக்னத்திலேயே சனி, ஜென்ம சனி. நான் அதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிளா தான் கேக்குறேன். எங்கதான் இருப்பாங்க? செவ்வாய் 2ல இருந்தா தோஷம், 4ல இருந்தா செவ்வாதோஷம், 7ல இருந்தா செவ்வாதோஷம், 8ல இருந்தா செவ்வாதோஷம், 12ல இருந்தா செவ்வாதோஷம். 5 வீட்டுல செவ்வாய் எங்க இருந்தாலும் செவ்வாதோஷம். ஒரு 100 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல குறைஞ்சது ஒரு 80 60 கோடி பேருக்காவது இந்த 5 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல செவ்வாதோஷம் அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாம உட்காந்துருக்காங்களா? இல்ல அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்களா? பேசுனா ஒரு விஷயம், நீங்க மேத்தமெட்டிக்கலா பேசுறீங்கன்னா கரெக்டா பேசணும், ஆத்தென்டிகேட்டடா பேசணும். ஓகேங்களா? ஆத்தென்டிகேட்டடான ஒரு ஃபார்முலாவை உருவாக்குவதற்கான முயற்சி தான் மரபணு ஜோதிடம். நீங்க ஒரு ஃபார்முலா சொல்றீங்கன்னா அந்த ஃபார்முலா அத்தனை லட்சம் பேருக்கும் அது கரெக்டா இருக்கணும். ஒரு 10 பேருக்கு வருது, ஒரு 20 பேருக்கு வரல, மறுபடியும் ஒரு 2 பேருக்கு வருது, 4 பேருக்கு சரி வரல. அப்ப என்ன ஃபார்முலா, என்ன ரூல்? கிளாரிட்டி இல்லைன்ற ஒரு. அப்ப எப்படி மக்களுக்கு அந்த மேல எப்படி நம்பிக்கை விடுங்க, நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட் வர்த்தின்ற அந்த நம்பகத்தன்மை எப்படி ஏற்படும் ஜோதிடத்தின் மேல? ஓகேங்களா? அதுக்குதான் பாடுபட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது பொதுவா இந்த மாதிரி கருத்தெல்லாம் சொல்லும் போது கமெண்ட்ஸ்ல நிறைய வரும். அதை பத்தி கவலை இல்லை, அதை பத்தி பிரச்சனை இல்லை. யாருக்காச்சும் ஒருத்தருக்கு புரியும் இல்ல, கண்டிப்பா அது போதும். ஓகேங்களா? இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஜெனரேஷன் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பு இல்லை, கரெக்ட் தான். எல்லாத்தையும் கொஸ்டின் பண்றது கரெக்ட் தான். ஆனா கொஸ்டின் பண்றது எந்த அளவுக்கு கரெக்டோ அதே மாதிரி சொல்ற கருத்தை ஆழமா உள்வாங்கிறது அதை விட கரெக்ட். ஒரு கருத்து சொல்றாங்கன்னா சரியா தப்பான்னு ஃபர்ஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அது சரியா தப்பான்னு நீங்க முடிவுக்கு வாங்க. அவங்களுடைய சர்வீஸ் கரெக்ட் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். நான் சொல்றது நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது.
நான் சொல்ற கருத்துக்களை உங்க ஜாதகத்துல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொல்ற விஷயத்த பிராக்டிகலா அப்ளை பண்ணி பாருங்க. சரி வந்தா ஏத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகே. இப்போ மரபணு ஜோதிடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது சார். இப்போ வந்து ஒரே நேரத்துல பிறந்த ரெட்டையர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எப்படி வேறுபடும்? இப்போ வேற வேற இதுல பிறந்தவங்க மாறுபடும். இப்போ ஒரே இதுல இருக்க ரெட்டையர்களுக்கு எப்படி மாறும்? நீங்க அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க? ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டைம்ல பிறக்கிற குழந்தை அப்படி கூட வரலாம். அப்படி கூட வரலாம். ஒரே நேரத்துல 2 பேருக்கு ஒரே டைம்ல பிரசவ வலி வருது. மேக்ஸிமம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த ஒரு பெட்ல ஒரு குழந்தை பிறக்குது, இந்த பெட்ல குழந்தை. ரெண்டும் ஆண் குழந்தையாவே இருக்கு. 2 ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, ரெண்டுத்துக்கு ஜாதகம் ஒண்ணு தானே? ஆமா. அப்ப ஜாதகம் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்கான அப்பா அம்மா வேற இல்ல. ஆமா. வேற வேற சமூகம் இல்ல. ஆமா. வேற வேற மதம், வேற வேற பொருளாதாரம் இல்ல. எல்லாமே டிஃபர் ஆகுது இல்ல. நீங்க இதை எப்படி நீங்க ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அங்கதான் போறேன். நீங்க ஒரு பிறப்பு ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் ஏழையா பணக்காரரா, வாய்ப்பே இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பிறப்பு ஜாதகத்தை வச்சு ஒருத்தர் கோடீஸ்வரரா பிச்சைக்காரரா, கண்டுபிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 2ஆம் அதிபதி உச்சமா இருக்கிற ஜாதகம் பிச்சை எடுத்துட்டும் இருக்கிறதும் நான் பார்த்திருக்கேன். 2ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிற ஜாதகம் கோடி கோடியா சம்பாதிச்சு நல்ல வெல்த்தோட இருக்கவங்க ஜாதகத்தையும் நான் பார்த்திருக்கேன். நீங்க அடிப்படையில் நீங்க ஒரு விதியெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, அந்த விதியில சக்சஸ் ஆன ஜாதகம் இருக்கு, அந்த விதியில ஃபெயிலியர் ஆன ஜாதகம் இருக்கு. சோ இங்க பொது விதின்னு ஒண்ணு ஜோதிடத்துல கிடையவே கிடையாது, தனி விதியும் கிடையாது. ஓகேங்களா? அப்படி நீங்க பொதுவா ஒரு விதி சொல்றீங்கன்னா அது எல்லாருக்கும் அப்ளிகபிளா இருக்கணும். ஆனா ப்ரெடிக்ஷன் வந்துடுச்சுன்னா இந்த ஜாதகம் இப்படி இருக்கு, அதனால இவருக்கு லைஃப் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது மாறக்கூடாதுல்ல. அப்ப அந்த ஸ்டிக்மா விட்டு மாறுற மாதிரி நிறைய ஜாதகம் வந்துருக்கும்ல. உண்மை. ஓகேங்களா? சரி, ஆனா அதெல்லாம் கூட வேண்டாம், நான் இன்னும் எளிமையா சொல்றேன். சிறை கைதிகள் இருக்காங்களே, ஆமா, அதுல விசாரணை கைதிகள் வேற, கண்டிப்பா ரிமாண்டர்ல இருக்கக்கூடிய கைதிகள் வேற, வெறும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரவங்க வேற. ஏதோ ஒரு கேஸ் சும்மா போயிட்டு மட்டும் வந்திருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, அதாவது ரிமாண்டுக்கு போயிருந்திருக்க மாட்டாங்க. தண்டனை பெற்ற கைதிகள் இருப்பாங்கல்ல, ஜெயிலுக்குள்ள போற கைதிகள் இருப்பாங்க இல்லையா, இன்னும் அதிகபட்சம் ஒரு சில லட்சம் பேர் இருப்பாங்களா? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்களா? சரி வேணாப்பா, மிஞ்சி போனா ஒரு 2 கோடி பேர், 140 கோடி பேர் இருக்காங்க. அதுல ஒரு 2 கோடி பேர் சிறைவாசம் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதே மாதிரி ஜாதகம் எத்தனை கோடி பேருக்கு இருக்கும்? அப்ப அவங்களாம் ஏன் ஜெயிலுக்கு போல? அதே மாதிரி கிரக அமைப்பு இருக்கும் சார், அதே மாதிரி ஜாதகம் இருக்கும். அப்ப அவங்களாம் ஏன் ஜெயிலுக்கு போல? அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா, இப்ப நாங்க PhD நாங்க பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஒரு காம்பினேஷன் சொல்றோம்னா அந்த காம்பினேஷன்ல குறைஞ்சது 100 ஜாதகம் கேட்பாங்க. அதே மாதிரி காம்பினேஷன் அவங்க ஜாதத்துல இருக்கணும், இதே மாதிரி இன்சிடென்ட் அவங்க லைஃப்லயும் நடந்திருக்கணும். அதுதான் ரிசர்ச். ஓகேங்களா? ஆனா நீங்க அந்த மாதிரி நீங்க பிராக்டிக்கலா நீங்க ஜோதிடத்துல பொது விதி நீங்க எடுக்கவே முடியாது. ஒரு நார்மலான ஜோதிடம், நான் DNA அஸ்ட்ராலஜி பத்தி பேசல, நார்மலான ஜோதிடத்துல ப்ரெடிக்ஷன் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா, இவருக்கு இந்த டைம்ல கல்யாணம் நடந்துருப்பா, இப்படி ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு இவருக்கு இந்த டைம்ல கல்யாணம் நடக்கும்ன்றதை என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஃபார்முலா வச்சு நீங்க எல்லா ஜாதத்துக்கும் நீங்க சொல்லணும். ஆமா, 10 ஜாதகம் எடுத்தீங்கன்னா 4 ஜாதகம் கரெக்டா இருக்கும், மிச்சம் 6 ஜாதகம் தப்பா வரும். அதனாலதான் இதெல்லாம் பார்த்து 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 அனுபவப்பட்டு தான் ஓகே, சில விஷயங்கள் இல்லைன்னா இல்லைன்னு நம்ம ஒத்துக்கணும். ஓகேங்களா? பலனும் பரிகாரமும் 2 இருக்குல்ல, பரிகாரமும் பலனும் ஜோதிடத்துல ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய வார்த்தை இன்றளவு. இந்த 2 விஷயமும் ஜோதிடத்துல ஃபேக். ஐயோ, இந்த 2 விஷயமே ஜோதிடத்துல ஃபேக். பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே கேட்டீங்க, இப்பதான் விளக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? பரிகாரத்துக்காக கோவில் இல்ல, நம்மை நாம் தெளிவடைய செய்வதற்காகத்தான் கோவில். அது மூலியமா நம்ம பிரச்சனையை நாம தான் சால்வ் பண்ணிக்கிறோம், கடவுள் சால்வ் பண்ணல. அதற்கான சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கறது மட்டும்தான் இறையோட வேலை. ஓகேங்களா? அதுக்காக நம்ம சூப்பர்மேன் ஆயிட்டோம்னு நம்ம சொல்லல. நம்மளுடைய கேப்பபிலிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்ட்ராவா பயன்படுத்துறது அப்படின்றதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது தானே யோகா, மெடிடேஷன் எல்லாமே. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து மார்ஷியல் ஆர்ட் பிராக்டிஸ் பண்றவங்கல இருந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்றவங்கல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷனா யோகாவும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ எனர்ஜியை தக்க வச்சுக்கிறது எப்படி, எனர்ஜியை தேவையில்லாம லாஸ் ஆகாம எப்படி பயன்படுத்திக்கிறது எப்படி, பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி எல்லாத்தையுமே சொல்றேன். ஓகேங்களா? அதுக்கு ஒரு மறு உருவம் தான் கோவிலும் வணக்க ஸ்தலங்கள் எல்லாமே, கடவுள் எல்லாமே. ஒரு குழந்தை வந்து ஏதோ தேவையில்லாத விஷயங்களை பார்த்து பயப்படுது சார். அது ஹிந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் மதபேதம் பார்க்காம ஏன் வந்து ஓதர இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, தர்காவுக்கு ஏன் கூட்டிட்டு போறாங்க? அப்ப உங்களுடைய மத கோட்பாடு எங்க போச்சு? அப்பதே குழந்தை சரியான போதுன்னு நினைக்கிறீங்கல்ல? சாமி எந்த சாமியா இருந்தாலும் அப்போ அந்த ஓதறதுக்கு பவர் இருக்குல்ல. ஓகேங்களா? நம்மளை சுத்தி இருக்கிறது எல்லாமே வைப்ரேஷன், ஒத்துக்கிறீங்கல்ல? அப்ப அந்த வைப்னா என்ன? இப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணு இல்ல, ஒரு சந்தோஷமான பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு, மெலோடி பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு, குத்து பாட்டுக்குன்னு ஒரு ராகம் இருக்கு.
சோகமான பாட்டுக்குன்னு ஒரு ராகம் ராகம் இருக்கு. அதே மாதிரி ஹாரரான பாட்டுக்கு ஒரு ராகம் இருக்கு. ஆனா அந்த இப்போ அது அந்த ஹாரர் படமா அது என்ன சிச்சுவேஷன் தெரியாது. ஆனா ஒரு பாட்டு ஹாரர் மாதிரி இருந்தாலே உங்களுக்குள்ள உங்களையே அறியாம ஒரு பய உணர்வு ஏற்படும். எல்லாமே சவுண்டு தானே. ஆனா சந்தோஷமான பாட்டுக்கு உங்களுக்கு வேற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஹாரரான பாட்டு வரும்போது உங்களோட சைக்காலஜி வேற மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு போகும். அப்ப அந்த சவுண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. சோ அந்த அதிர்வுகளை பற்றி தெரிஞ்சு அதை மந்திரமாகவும் அதை வழிபாட்டு முறையாகவும் மாற்றியதுதான் சமயங்களினுடைய வேலை. இத ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா இதை ப்ராப்பரா எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் நோக்கி அவங்க போயிடுவாங்க. ஓகேங்களா? லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நோக்கி போயிடுவாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க என்ன போவாங்கன்னா பரிகாரத்துக்குள்ள போவாங்க. இதை தப்பா புரிஞ்சுக்கிறவங்க பிளாக்கான விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சொல்லும்போது எனக்கு வள்ளலார் அவர்களுடைய சில விஷயங்கள் ஞாபகம் வருது. எனக்கு அவருக்கும் அவரை ஃபாலோ பண்றதுனால நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றீங்களோ அதை பத்தி வள்ளலார் மட்டும் கிடையாது சார். நீங்க ஸ்பிரிச்சுவலா எந்த அளவுக்கு ஒருத்தர் டீப்பா போறாங்களோ அவங்க எல்லாமே கடைசியில் இந்த ஒரு எண்டுக்கு தான் வந்து முடிப்பாங்க. கரெக்ட். ஓகேங்களா? நியூட்ரலிட்டிக்கு வந்துருங்க. நியூட்ரலுக்கு வந்தீங்கன்னா தான் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். நீங்க பிளஸ் மைனஸ்னே அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே தெரியாது உங்களுக்கு. கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது. குழப்பிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா. ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயத்த நீங்க அந்த இடத்துல இருந்து பாக்குறது அப்படின்றது வேற, டெலிஸ்கோபிக் வியூல பாக்குறதுன்றது வேற. இப்ப ஒரு வெப்கேம் வந்து மெயின்டைன் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஆக்சுவலா எக்ஸாக்டா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னு அவங்களுக்கு தான் அங்க தெரியும். ஓகேங்களா? அந்த டெலிஸ்கோபிக் வியூக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஹையர் லெவல் பக்குவம்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை கெயின் பண்றதுக்காக தான் இந்த மெடிடேஷன், கோவில் எல்லாமே. முக்தின்னு சொல்லலாமா? முக்தின்றது வேற, அது பெரிய சப்ஜெக்ட். ஓகே, அதை நம்ம இன்னொரு நாள்ல பேசுவோம். அடிப்படையில இறை வழிபாடு என்பது உங்களுடைய சித்தத்தினுடைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்க டீடாக்ஸ் பண்றதுக்கும். ஓகேங்களா? உடலை டீடாக்ஸ் பண்றதுக்கு மாத்திரை இருக்கு. ஆமா. ஓகேங்களா? அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் நிறைய இருக்கு. மைண்ட் எப்படி டீடாக்ஸ் பண்ணுவீங்க? ஓகேங்களா? மைண்ட்னா உடனே என்ன சொல்லுவீங்க? பிரெயின்னு சொல்லுவீங்க. பிசிக்கல் பிரெயின் ஓகே, அதுக்குள்ள ஓடக்கூடிய தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி நீங்க டீடாக்ஸ் பண்ணுவீங்க? முடியாது. ஓகேங்களா? அதை டீடாக்ஸ் பண்றதுக்கான இடம் தான் மெடிடேஷன். அதை டீடாக்ஸ் பண்றதுக்கான இடம் தான் கோவில். பரிகாரத்துக்கான இடம் அல்ல.